வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் பழமை போல தாயகத்தில் இருந்து உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான விளக்கம் தேவைப்படாத ஒரு ஆளுமை, முன்னாள் போராளி, மாவீரர்களின் தாயார், பெண் ஆளுமை, தமிழ் கவி அம்மாவோடு இணைந்து கொள்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைக்கு என்னென்றால் நாங்கள் முக்கியமாக கதைக்கோணும் என்று நினைத்த விடயம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மலையகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான தமிழர்களும் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதே போல வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களும் இந்தியாவுக்கு சென்று கிட்டத்தட்ட இன்றைக்கு 2 தலைமுறைகளாக அங்கு வாழ்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தமிழகத்திலேயே அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். இந்திய குடியுரிமையை பெற்று அங்கேயே வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். இது விடயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சாதாரணமாக 2 தலைமுறையாக அங்க வாழுகிறோம் என்று சொல்லிக்கல, அந்த புதிய தலைமுறை இந்தியால வர மாட்டேன். அது கடைசி வரைக்கும் அந்த புதிய தலைமுறை அங்கத்திய வாழ்க்கைக்கும் அங்கத்திய பேச்சு வழக்குக்கும் அங்கத்திய நாகரிகங்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கும். அவர்கள் வர விரும்ப மாட்டார்கள். அந்த மூத்த சந்ததி வயது போய் இருக்கிறவே 2 ஒருத்தர் தங்களை பிறந்த மண்ணை திரும்ப பார்க்கணும் என்ற ஒரு சின்ன நப்பாசை இருக்குமே ஒழிய, அப்படி போனவர்களே ஏராளமானவர்களுக்கு இங்க காணி பூமி இல்லை. அதிகமாக இங்கே சொத்து சுகம் வச்சிருந்தவே அப்படி கிளம்பி போக இல்லை. இங்கேயும் கூலிகளாக அல்லது பொருளாதாரத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் அங்கத்திய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அங்க போனவை. ஆனா அங்க போன பிறகு அங்கே சுபிட்சமா இருக்கிறவே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்கள் திருவண்ணாமலை மற்றது கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் இருக்கிறோம். சாதாரண வாழ்க்கைக்கு அதுகள் பார்க்கப்பட்டு நம்ம அங்கே என்னன்னு சொன்னா, அங்க சில இடங்கள்ல தோட்டங்கள் திறவுகளை குத்தகையாகவோ அல்லது வாரமாகவோ கொடுத்து தோட்டம் திறவு செய்து நல்ல அபிவிருத்தி அடைஞ்ச குடும்பங்களும் அங்க இருக்கு. அப்ப அவர்களுக்கு பாரம்பரியமான பூர்வீக பழைய உறவினர்கள், அவர்களுடைய பூட்டன்குட்டியுடைய உறவினர்கள் அங்க இருந்து அந்த ஆதரவை வச்சுதான் நான் அந்த பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அவர்கள் ஊடாகத்தான் இவர்கள் நிலங்களை பெற்று அல்லது அந்த புறம்போக்கு நிலங்களை பிடிச்சு திருத்தி தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அதே போல வியாபாரத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா குட வியாபாரம் முதல் மணிப்பட்டி வியாபாரம் வரைக்கும் சகலம் செய்கிறார்கள் இருக்கிறோம். இலங்கை அகதிகள் நிறைய பேர் அங்க செய்யணும். பால் வியாபாரம் ஆகட்டுக்கும், செருப்பு வியாபாரம் ஆகட்டுக்கும், அல்லது நான் சொன்னேன் அந்த நடையில தொழில் செய்கிறவர்கள் கட்டிக்கொண்டு கூவிக்கொண்டு போவார்கள். சாணம் பிடிக்கிறதா, சாணி பிடிக்கிறதா, பேப்பர் பேக் திருத்துறோம், செருப்பு திருத்துறோம் என்று சொல்லிக்கொண்டே சைக்கிள்ல போய் கொண்டிருப்பார்கள். சேவைப்பட்டவர்கள் கூப்பிட்டு தங்களோட வீட்டு வாசல்லையே வச்சு அந்த சேவையை பெறுகிறார்கள். அந்த அப்படியான தொழில். அடுத்தது அந்த இடியப்பம் விற்கிறவே, இட்லி விற்கிறவே, வீட்டுல இருந்து ஒரு அவிச்சு கொடுப்பாரு, இதுல சுமந்து கொண்டு சைக்கிள்ல கொண்டு ரோடாக திரிஞ்சு விற்கிறவே என்ற அதுகள் கூடுதலாக இந்த பகுதி மக்கள் இருக்கிறோம். அங்கேயும் உள்ளவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுட்டோம். இப்ப அங்க இருக்கின்றவர்கள் ஒரு காலத்துல இலங்கை மிகவும் அவிழ்ச்சி அடைஞ்ச நாடாக இருந்தது. தமிழகத்தோட ஒப்பும் பொழுது தமிழக முகாம்களிலும் இருப்பதிலும் பார்க்க இலங்கையிலேயே இருந்து விடலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்ப கடந்த 25-30 ஆண்டுகள்ல அந்த நிலை பெரும்பாலும் மாறிட்டுது என்று நான் நினைக்கிறேன். இல்ல 25-30 ஆண்டு காலங்கள் இல்ல, நாங்களும் குண்டு சட்டிக்கு குதிரை ஓடின மாதிரி ஒரு சின்ன பிரதேசத்துக்குள்ள பிறந்ததுல இருந்து வாழ்ந்தது வரைக்கும் வன்னி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த இதுக்குள்ளதான் அப்படி வெளியில போறண்டா 1 நாள் 2 நாள் பயணங்களை போயிட்டு வந்து கொண்டிருந்தவங்களுக்கு சமுதாயம் தெரியாம இருந்தது. ஆனால் போராளியாகின பிறகு பல மக்களோடும் பல இடங்களோடும் பல பிரதேசங்களோடும் எங்களோட வாழ்க்கையை பரவி பார்க்கக்குள்ளதான் எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு அப்பால் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்றது போல 15-20 வருஷ வாழ்க்கை எங்களுக்கு போருக்குள்ள பொருளாதார தடைக்கு வாழ்ந்த நாங்கள். அங்கால உள்ளவர்கள் வசதியா தான் இருந்தவை. போருக்குள்ள இருந்த நாங்கள் பொருளாதார தடைக்குள்ள எங்களுக்கு நாங்கள் நினைச்ச பிஸ்கட் வாங்கி சாப்பிட இல்லாது, நினைச்ச சாரி வாங்கி கட்ட இல்லாது, நினைச்ச கொண்டாட்டம் மாதிரி செய்ய இல்லாது, அப்படியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு நாங்க வாழ்ந்து ஒரு 30 வருஷம் பழக்கப்பட்டுட்டோம். அப்ப எங்களுக்கு இப்ப திறந்து விட்ட உடனே, அதாவது இந்த போரெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை திறந்து விட்ட உடனே இந்த இன்னமும் சொல்லுவேனுமே காஞ்ச மாடு, அந்த காஞ்ச வீடு கம்பில தேவை இல்லையது அதையோ கிடக்குல இதுக்கும் ஒன்று இருக்கணும் அதுக்கும் ஒன்று இருக்கணும் வாங்கி குமிக்கிறோம். இதே நிலையை நீங்கள் அந்த 25 வருஷத்துக்கு முன்னம் இங்க இருந்து அகதியாக அங்கால போனவர்கள்
ஏதோ முகாம்கள்ல வாழ்ந்திருந்தாலும் வெளியில போய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அநேகமான மக்கள் நான் நினைக்கிறேன் வெளியில பதிவு செய்துட்டு வாழகிற முகாம்களை விட்டு அந்த மக்களுக்கு வந்து அங்க எல்லாமும் கிடைக்கும். காசுதான் தேட வேணுமே ஒழிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் சந்தையில வாங்கக்கூடியதா இருக்காங்க. இந்த பொருளாதார தடை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனா இங்க இலங்கையில இப்ப உள்ள நிலை நான் கதைக்கிறேன். இவையில வந்து இப்ப இங்க கொண்டுருவீங்கள் என்று சொல்லி கொண்டுற வேணும் என்று நீங்கள் கருதினால் இங்க இப்ப உள்ள சூழல்ல வந்து ஒரு மக்கள் வந்து அங்க உள்ள மக்கள் வந்து இங்க வந்து சும்மா ரெண்டு ரவுண்ட் அங்கெங்களையும் போய் வந்து பார்த்தாலுமே அவர்கள் வேண்டாம் நாங்கள் போறோம் கொண்டு போயிடுவார்கள். இதுல இருந்து 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற பஸ் தரிப்பு நிலையத்துக்கு நான் இதுல ஆட்டோ பிடிச்சேன்னு சொன்னா 250 ரூபா கொடுக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா 1000 ரூபா வரணும். அப்ப வாடகை வாகன வாடகை அதிகம் என்று சொல்லல. கடைகளுக்கு நீங்க போய் பார்க்க போறீங்களா? உங்களுக்கு விரும்பிய ஒரு பொருளை வாங்கி சாப்பிட போறீங்களா? கிடையாது. நீங்க அந்த தொலைக்காட்சியிலே அல்லது விளம்பர சேவைகளில பாக்குற எல்லா பொருளும் நாங்க இங்க வாங்க முடியாது. எங்களிடம் கிடைக்கும் பொருள் இல்லை. காசு நாங்க தேடிக்கொண்டாலும் கூட பொருள் கிடைக்காது. ஆனா எல்லாம் நான் பார்த்த அளவுக்கு வெளியில உள்ள மக்களுக்கு எல்லாம் கிடைக்குது. பணம் உண்டத்தான் அவர்கள் தேட வேண்டி இருக்குது. பொருள் எதையும் கடையில வாங்கக்கூடியதா இருக்குது. ஆனா அங்கட மக்கள் இங்க உள்ள மக்களுக்கு அங்க இருந்து இனிமே திரும்பி இங்க வர்ற மக்களுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை இலங்கை அரசாங்கத்தால இப்ப இல்ல இந்த 2 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு செய்யல. இப்ப அங்க இருக்கிற மக்களை திருப்பி மீள இங்க கொண்டு வர வேண்டும் என்று சிலர் விரும்புறதும் அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் ஐரோப்பிய நாடுகள்ல மேற்கு நாடுகள்ல வாழ்கிறவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற இந்த தஞ்சம் அடைந்தவர்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலையும் சில செயற்பாடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதை என்னன்னு பாக்குறீங்க? சில வேளையை அவைகள் நினைக்கலாம். என்னன்னு சொன்னா இப்ப ஆரம்ப காலத்துல மாவேசி ராஜா மாவிருந்தலிங்கம் சிவசிதம்பரம் மாதிரியே தமிழ் எம்பிகள் பேசி சாவி கொடுத்து விட எந்த ஒரு போராட்டத்தை செய்து இப்ப ஏராளமான மக்கள் உடைய இழப்புக்கு ஒரு காரணமாகவும் ஆனால் செய்த அப்படியே ஒரு தூண்டி விட்டுட்டு வழியாளன்ற போல இப்ப இந்த மக்களை தூண்டி நீங்கள் அங்க போங்கோ என்று சொல்லி சொல்றதுக்கு அவர்களுக்கு இங்க காட்டுறதுக்கு மிட்டாய் இல்லை. அங்க இருந்து இங்க வர்ற ஒரு மக்களுக்கு நீங்க என்னத்தை காட்டி இந்தியால கூப்பிட போறீங்க? ஏதாவது கொலனியா போட்டு கொஞ்சம் காணி பூமியை பிடிச்சு வீடு கட்டி அவர்களை குடியிருத்த முடியுமா? இடம் இருக்கா? அல்லது நீங்கள் வச்சிருக்கிற புறம்போக்கு நிலங்களை எதையாவது மிச்சம் வச்சிருக்கிறீங்களா? அவர்களுக்கு ஒரு பிறப்பு 2 பிறப்பு 3 பிறப்பு காணி கொடுத்து அவர்களை குடியேற்ற இங்க முதல் நில வசதி காணி பூமி வசதி இருந்தவே போனாலும் கூட வந்துட்டாங்க தங்களோட காணியை பார்க்க. அப்படி இல்லாதவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அங்க இருந்தாலும் எங்களை கொண்டுதான்ன்ற மாதிரி அவர்களுக்கு அங்க இருக்கின்ற பெரும்பாலானவர்களுக்கு இங்கேயும் காணி பூமி இல்ல. காணி பூமியோ பெரிய சொத்தளவோ இல்லை. இங்கே அநேகமாக நான் பார்த்த இதுக்குள்ள வந்து இங்கேயும் கூலி தொழிலாளர்களாக அடுத்த வீடுகள்ல வாடகைக்கோ அல்லது கூட கூலிக்கோ குடியிருந்தவர்கள் தான் அநேகமாக இடம்பெயர்ந்து போனவர்கள். அப்படி போனவர்களில காணி பூமி இருந்த ஆக்கள் திரும்பி வந்து சில வழியில தங்களை காணிகளை வித்து போட்டு திரும்பி போடுவோம். உண்மையில இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஜெர்மன்ல கனடாவில அங்க இங்க இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க உள்ள காணிகளை விலை பேசி விற்கணும். அது வாங்குறது அங்க உள்ளவையா தான் இருக்கணும். இங்க உள்ளவன் பெறப்பட்டு லட்சத்துக்கு பேசி இந்த நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவான் காணின்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டு இருக்க பிரான்ஸ்ல உள்ள ஒருவர் வந்தா அதே காணியை மறுத்து 15 லட்சத்துக்கு வாங்கி போடுறாரு. 8க்கு பேசுறதே அவன் 15 வாங்குறான். அந்த வேலை கிளிநொச்சியில வாழ்றவனுக்கு இல்ல. இப்ப அது இன்னொரு பிரச்சனை. இந்த புலம்பெயர்ந்த வாழ்கிறவர்கள் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு காலத்துல ஒன்னும் செய்யலாத ஒரு நிலைமைக்கு இங்க உள்ள மக்கள் வாழ போயிடும். இப்ப ஒரு மலையக தொழிலாளிகள் வந்து கூலிகளாகத்தான் இந்த மண்ணுக்கு வந்தவை, கூலிகளாகத்தான் குணர்ந்தவன். மலையகத்துல வாழும் வரைக்குமாவே கூலிகளாகத்தான் இருந்தவை. வீடுகள் கூட இப்பதான் கொஞ்சம் பேருக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. வீடுகள் கூட இல்லை, லயத்துல வாழ்ந்தது. ஆனா மலையகத்தை விட்டு கிளம்பி வன்னி கிளிநொச்சி இந்த பகுதிகளுக்கு அப்பப்ப இந்த கலவரங்களை அடுத்து வந்தவர்களுக்கு ஒரு 2 பிறப்பு காணி கொடுத்தவங்க 2 பிறப்பு காணி கொடுத்து இங்க இருத்தினாலும் அந்த தொடர்ந்து அவர்களுக்கான வசதியை செய்யாததாலே அவை திரும்பி போயிட்டினான். கனபேர் திரும்பி போயிட்டினான். ஏன்னா தெரியும் சிவநகர் என்று சொல்லி ஒரு பேர் வச்சு சிவசிதம்பரத்தினுடைய வவுனியா எம்பி சிவசிதம்பரத்தினுடைய 100 ஏக்கர் காணிக்கு காவலுக்கு இருக்கிற குடிமக்களை போல குடிமக்கள் இல்லாத 80 குடும்பங்களை ஒரு பகுதியில காடு வெட்டி சிவநகர் என்று தன்னுடைய பேர் விளங்காதுக்கு பேரும் வச்சு கொண்டு குடியேற்றினவர்.
சிவசிதம்பரத்தார் குடியேற்றவர். அந்த மக்கள் கவனிக்கப்படாமல் விட்டதாலே அவர்கள் ஒரு 5-6 வருஷத்துல திரும்பவும் மக்களுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த இடம் காடா தான் இருக்கு. தமிழ் தேசியம் கதைச்சு தங்களுக்கு வடக்கு கிழக்கு எல்லாம் வேணுமென்றா கடைசி ஆக்கள் மக்கள் இல்லாத ஒரு நிலங்கள் தானே இருக்க போகுது. இப்ப காணிகளை இருக்க யாழ்ப்பாணத்துக்கு 11 எம்பிக்கள், யாழ் மாவட்டம் யாழ் தேர்தல் வட்டத்துக்கு 11 எம்பிக்கள் இங்க இருந்து போகணுமே. இப்ப 6 எம்பி, 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்று சொன்னா அதனாலதான் நாங்கள் இந்தியாவில இருக்கிற தமிழகத்துல இருக்கிற இலங்கை தமிழர்களை இலங்கைக்கு கொண்டு வர வேணும் நினைக்கிறோம். இது நல்லா இருக்கு. நீங்க அங்க இருந்தோண்டு தமிழகத்துல இருக்கிறவங்க ஏன் அங்கதான் இருக்கிறீங்க? அங்க இருக்கிறவங்க வாங்கவன், நீங்கள் அங்க என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் வாங்கலாம். இல்ல நாங்க மற்றவையை ஏற்றி தள்ளி விட்டு கொண்டிருக்கிறத விட்டு போட்டு உங்களோட சந்ததி கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம யுத்தம் இல்லாம அது பிரிட்டிஷ் பிரஜைகளாகவோ ஜெர்மன் பிரஜைகளாகவோ கனடிய பிரஜைகளாகவோ மாறிட்டது. மொழியாலும் உடலாலும் தொழிலாலும் ஒரு கல்யாணம் வீடு காமசிக்க விட வந்தா தான் காப்தார்களோட வருகுதோ அப்பான்னு இருக்கு. ஐயோ இந்த ஜனம் எல்லாம் தமிழ் ஜனம் போலியண்டு கிட்ட போனீங்கன்னா ஹவாயு ஒன்று தான் கேட்குங்க. அது ஹவாயு ஒன்று கேட்குறோம், ஹவாயு ஹுவாயு கேட்குறதோட தெரியாது. இப்படி நிலைமையில நீங்க உங்களோட இனத்தையே நீங்க அழிய விட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஏன் அதுகள் தமிழ் தான் நிகழ்ச்சி கொண்டிருக்குதுகள். விரட்டனார்கள் வேற முடிஞ்சா விரட்ட நீங்க வந்து என்ன செய்கிறார்கள்? பாலப்பழம் பொறுக்கல, அது பாலப்பழ காடை எல்லாம் மாமி இருந்த மரங்களும் பற்றி வித்து போட்டாங்க. என்ன செய்யறோம் அந்த மக்கள் இங்க வந்து வரத்தான் வேணும். இந்த நாடு நீ போன்று சொல்லி அவங்க பிடிச்சி அனுப்பினாலும் அதுக்குரிய திட்டத்தை போட்டுட்டு கொண்டு வருவாங்க. ஆனா இவங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. இல்ல என்னென்ன அவர்கள் விரும்பி வர்றதாக இருந்தால் அவர்களுக்கான ஏற்பாடை செய்து கொடுக்க வேண்டியது இலங்கையில உள்ள அரசுகளுடைய பொறுப்பு. ஆனால் அவர்களை வலிந்து என்ன சொல்றது, வலிந்து அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதுன்றது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. நீங்கள் நினைக்கிறீங்களா இலங்கை அரசாங்கம் போய் ஐயா வாருங்கோ உங்களோட ஊர்ல வந்து குடி வாருங்கோன்னு சொல்லி கேட்குமெண்டு? இலங்கை அரசாங்கம் இன்னும் எத்தனை பேர் வழியால போறோம்னு சொன்னாலும் விசாவும் பாஸ்போர்ட்டும் எடுக்கிறதுக்கான சகல வசதியை செய்து கொடுத்தா அனுப்புவான். என்றால் அவனுக்கு தேவை தமிழர் இந்த மண்ணை காலி பண்ண முடியாது. தமிழர்கள் காலி பண்ண இன்றைக்கு கிளிநொச்சிக்குள்ள அடுத்து இன்னும் ஒரு 8 வருஷம் போச்சுன்னா ஒரு சிங்கள எம்பியை நாங்க கொண்டு வருவோம். அந்த அளவுக்கு குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கு. இது ஒருத்தருக்கும் தெரியாதா? எங்க வீட்டுக்கு முன்னாலேயே நாங்கள் இந்த பிரதேச தேசங்களவர்கள் அது பிரச்சனை. இந்த வீட்டுக்கு முன்னாலே பில்டிங் கட்டி அட்டகாசமா சிங்கள அகாடமியை நடத்துறாரு ஒரு சிங்களவர், ஒரு சிங்கள போலீஸ். 13ஆம் ஆண்டு தான் இந்த வந்து இந்த காணியை பிடிச்சவர். அருமையான மனுஷன், சுத்தமா யாழ்ப்பாணம் தமிழ் சனைச்சு கொண்டு எங்களோட நல்ல சீரியஸ் வடிவத்தான் ஜீவிக்கிறார். பார்த்தால் இப்ப அவருடைய சொந்தக்காரரும் வயல்களுக்கு வந்துட்டு குடி. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா நீங்கள் என்னமோ அந்த இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறத பிடிக்கவில்லை தெரிஞ்சிருக்க. இது நான் இப்ப அரசியலுக்காக இந்த கதைக்கே இல்லை. நாங்கள் வந்து இப்ப சமத்துவம் ஒற்றுமை எல்லாரும் கலந்து வாழணும்ன்றத நாங்க விரும்புறோம். ஆனாலும் இந்த பிரதேசம் அளவிலே எங்களுக்குரிய உரிமையை கதைக்கிறதுக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை நாங்கள் அங்கே அனுப்புறதுக்கு எங்களுக்கு செறிவான ஒரு தமிழ் குடிமக்கள் வேணும். அதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் கிள்ளோச்சியில இருந்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே ஒன்று தமிழ் கிள்ளோச்சி மக்களுக்கு எதுவும் செய்த மாதிரி தெரியலையே. அவர் கிளிநொச்சி மக்களுக்கு என்ன செய்கிறாரோ இல்லையோ தனக்கு செய்து கொண்டிருக்கிறார் தானே. தான் என்றாலும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார் தானே. பாருங்க ஒரு காலத்துல என்ன மாதிரி போகுது. இந்த கதையெல்லாம் நாங்கள் வந்து இப்ப நாங்கள் ஒரு பேச்சுக்காகவும் நிகழ்ச்சிக்காகவும் கதைச்சு பேசி கொண்டிருக்கிறோம் என்றுதான் ஜனம் நினைச்சு கொண்டிருக்கு. ஜனம் வந்து இதால நேரடியா இப்ப இருக்கிறவே இப்ப குளங்களை பிடிச்சு மண் கொட்டி நிரப்பி வீடு கட்டுறவையிலும் காணி வாங்குறவையிலுமா இருக்கீங்களே. இந்த ஜனத்தின் காணி பிரச்சனை எவ்வளவு டீப்பா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நீங்கள் மலையக தமிழர் அங்க போய் இந்தியாவில போய் இருக்கிற மலையக தமிழர் இங்கே அனுப்ப போறோம்னு சொல்றீங்களே, அவன் இங்கே இருந்து போய் அங்கப்பட்ட பாடு தெரியாதா? அங்கப்பட்ட பாடு காணாம பேருந்து 77லயும் 83லயும் மாறி மாறி வன்னிக்கையும் கிளிநொச்சிக்கையும் வந்து இருந்தது காணாதா? இங்கே இருந்ததுகள் பட்டது காணாதா? பிறகு இங்கே இருந்து நீங்க தூக்கி இந்தியாவுக்கு போன பிறகு அங்க போய் திரும்பி இங்க வருங்களோ? இல்ல அது என்னென்றால் அது ஒரு திட்டமிட்ட முறையில நடக்கிறதாக அங்க உள்ள சிலர் நேர்காணல் செய்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், திட்டமிட்ட முறையில புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்கின்ற தமிழர்கள் வந்து இல்ல அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க கூடாது என்ற ஒரு போராட்டத்தை கருத்தாக்கத்தை தமிழகத்தில வச்சிருக்கிறார்கள். இந்திய குடியுரிமையை இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு கொடுக்க கூடாது என்று வாதாடுகிற அதே பிரஜைகள் கனடிய குடியுரிமை பிரித்தானிய குடியுரிமைகளை பெற்று வாக்களித்து அங்க இருந்து நீங்கள் அங்க ஒரு பிரதிநிதிகளை அரசாங்கத்துக்கு அனுப்புற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. அப்ப இன்னும் இந்த மலையாள தமிழர்களை ஒடுக்குற நிகழ்ச்சியில இருந்து நீங்கள் தவற இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நீதான் இல்ல அப்படியான ஒரு பார்வைதான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதான் இதிலே நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்க விடுங்கள். அதுக்குள்ளேயே நீங்க அப்ப நீங்க அங்க போய் வாங்கி கொண்டிருப்பீங்க. நீங்க யாரும் நம்ம போராட்டம் தொடர்ந்து
போராட்டம் நடத்த. இலங்கையை சேர்ந்த ஒருவர் போய் அங்க கனடாவில் பிரதம மந்திரி ஆயிட்டான், பாராளுமன்றத்தில் இருக்கிறாராம், அதுல அங்க எம்பியாம், இங்க லோயராம் என்று சொல்லி நாங்க இங்க இருந்து இந்த மக்களை எதுக்காவது போறக்கூடிய ஏற்றுக்கொண்டு நாங்க வர்றோமா? இல்லையே. நீங்க உங்களோட உழைப்பை பார்த்து கொண்டு உங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு உங்களோட பாட்டுல இருங்கவன். நீங்க இங்க உள்ள மக்களுக்கு அதான் சொல்ற, வைக்கல் பட்டட நாய் மாதிரி நீயும் தின்ன மாட்டேன், இந்த மாட்டையும் தின்ன விட மாட்டேன், அதுக்கு ஏறிப்படுத்துருவேன். இப்ப என்னன்னா இந்த தமிழகத்துல முகாம்கள்ல இருக்கிற, நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல முகாம்கள்ல இருப்பவர்கள் பெரும்பாலும் வசதியற்றவர்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள். இலங்கை பூர்வீகத்தை கொண்டவர்கள் இந்தியாவுக்கு வந்த போதும் அவர்கள் முகாம்கள்ல இருந்து வெளியில போயிட்டார்கள். வெளியில போய் தங்களோட வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிறார்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் பேர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று இருக்கிறார்கள். அதுக்கு வசதி இல்லாதவர்கள் முகாம்களுக்கு வெளியே வாழ்கிறார்கள். ஆனால் இந்த முகாம்களுக்குள்ள வாழ்கிற இந்த 50,000 பேர் வரையானவர்கள்ல கிட்டத்தட்ட 90% மலையக தமிழர்களாகவும் அவர்கள் இந்தியாவை தாயகமாக கொண்டு வாழ விரும்புபவர்களாகவும் தான் இருக்கிறோம். அதோட தமிழகத்துக்கு அந்த முகாம்களுக்கு வெளியே உள்ள இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்களும் தாங்கள் அங்க பிரஜா உரிமை பெற்று இந்திய தமிழர்களாகத்தான் வாழ விரும்புகிறார்கள். நீங்கள் இந்த ரெண்டு தலைமுறைக்கு பிறகு நீங்கள் இவர்கள் இந்திய பூர்வீகமா தோட்டப்பகுதி மக்களாண்டு கணிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அங்க உள்ள மக்களுடைய பேச்சு வழக்கம் உண்டாயிட்டு. சுத்தமா யாழ்ப்பாணத்துல இருந்து போன ஒருவர் கூட ஒரு நிகழ்ச்சியில அவரை பேட்டி காணும் போது அவர் இல்லைங்க அப்புறமா பார்க்கலாங்க அப்படி என்று கதைக்கிறார். அவர் தூய சுண்ணாகத்தை சேர்ந்த ஒருவர். அப்ப அவருடைய மொழி வழக்கு திருவிழஞ்சிடுது. அவர்கள் இப்ப அவரோட பேச்சில வச்சு நீங்கள் இவன் யாழ்ப்பாணம் தான் அல்லது உரும்புறாயான் அல்லது இவன் மட்டக்களப்பான் நீங்கள் அங்க பிரிக்கலாதுன்னு சொன்னா அவங்க மாறிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் அங்க இருந்து இங்க வந்து வாழ முடியாது. ஏன்னு சொன்னா அவர்கள் இப்ப கடலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க எடுத்து போட்டா நிலத்துல எழுத்து போட்ட மாதிரி தான். இங்க உள்ள வருமானத்துக்கும் இங்க உள்ள வாழ்க்கை வசதிகளுக்கும் இங்க உள்ள கிளைமேட்டுக்கும் இங்க உள்ள கூலிக்கும் இங்க உள்ள பொருட்கள் இந்த விலைக்கும் அந்த மக்களால இங்க வந்து வாழ முடியாது. இலங்கை மக்கள் வாழக்கூடிய பிரதேசமாக இல்லை. இனி இலங்கையில வந்து மக்களுக்கு பிள்ளை குட்டிகளோட உள்ள ஒரு குடும்பம் வாழக்கூடிய பிரதேசமாக இலங்கை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் உழைக்கிற காசுல அரை வயதுக்கு இந்த வயதுக்கு இந்த 3 வளையும் முழு வயதுக்கு தின்னலாது. மூத்தவர்கள் தியாகம் செய்து குஞ்சுகளை வளர்த்து விட வேண்டிய நிலைமையில தான் இலங்கை இருக்கிறது. அதுதான் இலங்கையினுடைய நிலைமை இப்போ. அப்போ அவங்களையும் வந்து நீ இந்த கணத்துக்கு விளாண்டா விழுவாங்களே. மற்றதொன்று சொல்லப்படுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேலே காணி விலைகள் எல்லாம் ராக்கெட் வேகத்தில் கூடிக்கொண்டிருக்கின்ற போது வளமான காணிகளை அரசு அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வளைத்து போடுகின்ற பொழுது சாதாரணர்களுக்கு எந்த காணியும் அங்க வாங்குறதோ சாத்தியம் இல்ல. ஒரு எல்டிஓ லேண்ட வந்து ஒரு சொந்த பெத்த பிள்ளைக்கு மாத்துறதுக்கு 15, 20, 30 வருஷம் செல்லுது. அவ்வளவு பேருடைய கையெழுத்து வாங்கி அவ்வளவு பேருடைய டாக்குமெண்ட்ஸும் திரட்டி கொண்டு போய் கொடுத்தால் கூட மாத்தி அந்த பொமிட்டு வருதில்லை, உறுதி வருதில்லை. ஆனால் அப்படியே கொண்டு வந்தீங்க 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் கொடுத்து காணி வாங்குறவன் ஒரு கிழமையில மாத்தி பொமிட்டு எடுத்துட்டு வீடு கட்டி போடுறான். காணியை விலைக்கு வாங்கி எடுக்கிறவன் சொந்த பிள்ளைக்கு அந்த லேண்ட் உறுதியின் படி பேச்சு சொந்த ரத்த உறுத்துக்கு மட்டும்தான் காணி மாத்தலாம். என்னண்டு இப்ப இவியல் மாத்தி அந்த வீடுகள் கட்டணும். காணி சட்டம் கதைக்க போனா காணி சிவில் வழக்கு தான் 25-30 வருஷம் செல்லுவண்டில்லை. சிவில் நடவடிக்கைகளே கச்சேரிகள்லயே 25-30 வருஷம் செல்லுது சிவில் நடவடிக்கை. நாங்க இப்ப கைவிட்டுட்டோம். எனக்கு எல்லாம் எங்களோட அப்பா தந்த சீதன காணி, என் அப்பா எனக்கு தந்த சீதன காணி. எனக்கு இப்ப 78 வயசு. நான் அந்த காணிக்குள்ளேயே இருக்கத்தக்கனையாக அந்த காணியை என்னுடைய பிள்ளைக்கு நான் உயிரோட இருக்கைக்கு எழுதி வச்சிருவோம்னு சொல்லி எழுதுறதுக்கு மாத்துறதுக்காக 95ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் போட்ட நான் 95ஆம் ஆண்டு விண்ணப்பிச்சேன். நான் இந்த வரைக்கும் மாற இல்லை. இது வந்து இலங்கை வடக்கு கிழக்குல இருக்கிற அதிகாரிகள் மாத்தேலியா அல்லது இந்த ஒட்டுமொத்த இந்த சிஸ்டமே பிரச்சனையா? சிஸ்டம் பிரச்சனை என்று சொல்லல. அது ஏன்னு சொன்னா சிஸ்டம் பிரச்சனைன்னா என்னண்டு விலைக்கு வாங்கினவன் மாத்துறான். விலைக்கு வாங்கினவன் என்னண்டையா மாத்தி வீடு கட்டுறான். அப்ப இங்க உள்ள அதிகாரிகள் தான் ஊழல் மிக்கவர்களா? அவங்களுக்கு வாய்க்கரிசி போட்ட முடியாது. என்னட்டையே ஒருவர் கேட்டவர் என்னட்டையே வந்து இந்த காணி இப்ப நான் இந்த குண்டி இருந்து கதைட்டு கொண்டிருக்கிற காணியை பற்றி பிரச்சனை வந்து கதைக்குள்ளே ஒருவர் கேட்கிறாரு என்னட்ட வந்து, நீங்கள் ஏதும் செலவழிப்பீங்களோ நான் கதைச்சு பார்க்கட்டும். நான் இன்னொன்னு 1% தர மாட்டேன். சட்டப்படி நான் இருந்த வாழ்ந்த கட்டின வீடு இருக்கு, நான் சட்டப்படி தர மாட்டேன். நாங்கள் போராடித்தான்
விடாப்பிடியா நின்றுதான் அடாத்தா வந்து இதுக்குள்ள குடி இருந்துதான் இந்த காணிகண்டைக்கு போமிட்டு எடுத்திருக்கிறோம். தமிழ் சிங்கள அதிகாரிகள் என்றது பிரச்சனை இல்லை, எல்லாருமே ஊழல் மோசடியாளரா இருக்கிறது தான் பிரச்சனை. ஊழல் மோசடியில வந்து சிங்கள ஆக்களை ஜெயிக்காதீங்க, அவங்க கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படுறாங்க. எங்களுக்கு இந்த காணியை பெற்று தர்றதுக்கு முன்னணியில நின்றது ரெஜினோட் கூரே என்ற சிங்களவர் தான். எங்களுக்காக அவர் யாழ்ப்பாணம் இருந்து இங்க வந்தெல்லாம், அவர் ஆளுநராக இருக்கையில இங்க வந்தெல்லாம் எங்களுக்காக பேசி இந்த காணிகளுக்கு வாங்கி தந்தவர். எங்களுடைய அதிகாரிகள் எங்களுடைய அதிகாரிகளுக்கு நீங்கள் எவ்வளவு போட்டாலும் அவங்களுக்கு பத்தியப்படாது. எங்களுடைய அதிகாரிகள் வந்து ஒருவர் ஒரு பிரச்சனைக்கு போற ரெண்டைக்குள்ளே அவருடைய கைப்பெருமனை முதல் கவனிக்கிறான், இவ்வளவு தருவேன், இதுக்குள்ள இருந்து இவ்வளவு உழைக்கலாம் என்றதை யோசிக்கணும். அப்படி விசுவாசமா வேலை செய்கிறார்கள் இருப்பினம் எனக்கு என்ன தெரியல. நான் இப்ப அது அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போக இல்லை, இப்ப எனக்கு ஒரு தேவையும் இல்லை. அப்படி ஒரு தேவை வந்து நான் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போறேன்னு சொல்லி சொன்னா அது ஒரு வாழ்க்கை பொறுத்த வேலையா தான் இருக்கும். வேதநாயகம் அதை சொல்ல தன்னை கீழே இருக்கிற அதிகாரிகளே அவ்வாறு நடந்து கொள்றதாக பல இடங்கள்ல குற்றம் சாட்டியும் இருக்கிறார். இது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான ஒரு சாபக்கேடா தான் இருக்கு. என்றால் சொந்த மண்ணுக்காக போராடுறோம், ஆனால் அந்த மண்ணில இருக்கிறது, அந்த மண்ணில வாழ்றவர்கள் தங்களை அபிவிருத்தி செய்து கொள்றதுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. நாங்கள் இப்ப இறுதியாக ஒரு முடிவு வந்தேன்னு சொன்னா, இந்த பொமிட்டியை எழுதி கொண்டு போய் பெட்டிக்க வச்சாதான் இதுல 2 கொத்து நெல்லு விளையும் வண்டி இல்ல. பொமிட்டு கையில இல்லாவிட்டாலும் நான் காணியில வேலை செய்தா அந்த நெல்லு விளையும் தானே. அந்த ரீதியாக அவன் தான நேரம் தரட்டு, இனிமேல் அவனிட போக மாட்டேன்னுட்டு இங்க காணிகள்ல பங்களாக்கள் கட்டிட்டாங்க. நிறைய பேர் குளங்களை மூடிய பங்களாக்கள் கட்டிட்டாங்க. யாருடையும் அனுமதி எடுக்கவும் இல்லை, யாரையும் கேட்கவும் இல்லை, எல்லா வேலையால முடிஞ்சுட்டாங்க. அது இப்ப அந்த நிலைமைக்கு தான் நாங்க வந்துட்டோம். நாங்கள் வந்து கோவிட்டானே அப்ளிகேஷன் போட்டாச்சு, கடிதம் கொடுத்தாச்சு, அவ கேட்ட இடமெல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டோம். நீ வந்து வந்தா தாராட்டி போறான், அதை கொண்டு வீட்டுக்கு வச்ச உடனே என்ன நிறையுதான். இப்ப இந்த திருப்பி நாங்க இந்த மலைய தமிழர்களுடைய இதுக்கு வந்தாலே நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல அவர்கள் மலையகத்திலேயும் இந்த லயங்கள்ல இருந்து கஷ்டப்பட்டார்கள். அதுக்கு பிறகு வட மாகாணத்துக்கு வந்த பொழுதும் கூலி தொழிலாளர்களாகவே இருந்தார்கள், காணிகளற்றவர்களாக இப்ப புலம்பெயர்ந்து விட்டார்கள், இப்ப தங்களுடைய தாயகத்துக்கு போயிட்டார்கள். இப்ப அங்க வந்து இந்த நாங்கள் இலங்கையில கொண்டாடக்கூடிய இந்த மாவீரர் தினம், முள்ளிவாய்க்கால் தினங்களை வந்து அப்படியே கொண்டே அங்கேயும் கொண்டாட அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது எப்படி நடக்குது, நிர்பந்தம் என்றது எப்படி நடக்குதுண்டா, அங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள்ட்ட அவர்கள் சில வேளை உதவிகளுக்காக தங்கி இருப்பார்கள், இவர்கள் கொஞ்சம் காசு அனுப்புவார்கள். அப்ப காசு அனுப்பி போட்டு நீங்க இந்த விழாக்களை கொண்டாடுங்கன்னு சொல்லி அவர்கள் நிர்பந்திக்கப்பட, அவர்களால மறுப்பு சொல்ல இல்லாமல் இருக்குது. ஆனால் இவ்வாறான விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது, அதுல புலி சின்னங்களை எல்லாம் குத்துகின்ற பொழுது, அவர்கள் வந்து இது இந்தியாவில தடை செய்யப்பட்ட அமைப்பாக விடுதலை புலிகள் இருக்கின்ற பொழுது அதை வச்செல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து அந்த பிரஜா உரிமையை எடுக்கிறதுக்கான தகுதிகளை இழக்க வேண்டிய கட்டங்களும் வருகிறது. இப்ப இலங்கை போல அங்கே கல்வி தரப்படுத்தல் இல்லை. இந்தியாவில அரசாங்க பாடசாலைகளில சேர்ந்தாவது இங்க இருந்து போன மாணவர்கள் கல்வியில அசாத்திய திறமையை காட்டி இருக்கிறார். அதெல்லாம் இப்ப ஒரு படிச்ச சமுதாயம் அங்கே அகதிதான், பேர் அகதிதானே ஒழிய ஒரு படிச்ச சமுதாயம் வந்துட்டு அங்க. அந்த முந்தைய ஏமாத்தெல்லாம் இப்ப ஏமாத்தல, அது அந்த ஏமாத்துற அளவுக்கு இல்ல. அது அப்படி என்ன பழைய கிழவன் கிளவியாரும் பண்ணி கொண்டிருக்கிறவன். ஆனா கூடுதலாக அந்த பகுதி, அந்த அகதியா வாழ்ற அந்த மக்கள் வந்து கசிப்பு, போதைப் பொருள் இதுகள்ல மாட்டுப்படுகினா, அதுகள்ல மாட்டுப்பட்டு இருக்கிறவை வேற சொல்லி கேட்கலாமே ஒழிய மற்றபடி அந்த படிச்ச சமுதாயம் இவங்களுக்கு கீழே இல்லை. எனக்கு தெரியாம வந்து இந்த முகாம்கள்ல இருக்கிறவர்கள் வந்து இன்றைக்கும் நாடற்ற இலீகல் இமிகிரன்ட்ஸ், சட்டவிரோத குடியேற்றவாசிகளாகத்தான் இருக்கிறார் 40 வருஷத்துக்கு பிறகு. அப்ப அவர்களுக்கு வந்து இங்க புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து சிலர் சின்ன சின்ன உதவிகளை செய்துட்டு நீங்கள் மாவீரர் தினம் கொண்டாடுங்கோ, முள்ளிவாய்க்கால் தினம் கொண்டாடுங்கோ என்று சொல்லி இந்த புலி சின்னங்களோட கொண்டே விழாக்களை செய்கின்ற பொழுது அவர்களும் அந்த விழாக்கள்ல பங்கு பெற்ற நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். அதனால அவர்கள் தங்களுடைய அந்த பிரஜா விடுதலை புலிகள் அங்க தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது. அப்ப பிரஜா உரிமைக்கான விண்ணப்பங்களை போடுகின்ற பொழுது இது தங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. மற்றது இங்க இருந்து ஒரு லோபி, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்து அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர், மாநில சபை உறுப்பினர்களை சந்திக்கின்றவர்கள் அவர்கள் இலங்கை தமிழர்கள், அவர்களை நீங்கள் இலங்கைக்குத்தான் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கருத்துக்களை வந்து கொஞ்சம் ஆழமாக முன்வைக்கின்றார்கள். அப்ப இந்த சிக்கல்கள் அங்க அவர்களுக்கு ஒரு பெரிய தலையீடியாக இருப்பதாக அங்கிருந்து பேசக்கூடிய சிலர் எங்களோட சொல்லுறார்கள்.
அது அப்படி அப்படி அவர்கள் அந்த மாவீரர் நாள் அந்த இதுகள் கொண்டாட்டங்களுக்கு எனக்கு தெரிய இந்தியாவில் கொஞ்சம் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அரசியலுக்கு வராத அரசியல்வாதிகள் ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள், கூட்டங்கள் நடத்துவார்கள், கூட்டணி அமைப்பினம், பிறகு கலைஞ்சு போவினம், இந்த தேர்தலும் அவர்கள் வெற்றி பெறுவதாக வரலாறு இல்லை. அப்படியான அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் இருக்கணும். அந்த அரசியல்வாதிகள் தமிழர்களால இயக்கப்படுறதையும் பார்க்கிறோம் நாங்கள், இதுக்குள்ள பாக்குறோம். அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவிலேயே இருந்து இப்ப 2வது தலைமுறை 3வது தலைமுறைக்கு போனவர்களை நீங்க அங்க கதைக்கிறோம். இலங்கையிலேயே இருந்து இப்ப 2வது தலைமுறை இந்த போர் முடிஞ்ச பிறகு இப்ப 24ஆம் 25ஆம் ஆண்டு 2010 2009ஆம் ஆண்டு குழந்தைகளாக இருந்து வளர்ந்தவர்கள் இப்ப இங்க போர் தெரியாத எவ்வளவோ பேர் இருக்கிறோம். போர் நடந்ததா, இங்க நடந்தது, ஒரு சன்னன் மடிச்ச இடங்களை காண இல்ல, விழுந்த இடம் காண எல்லாம் திருத்தி தான் எல்லாம் முடிச்சு தந்தானே. அப்ப அப்படியான ஆக்கள் இங்கேயே இருக்கணும். அப்ப இந்தியாவினுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ள அல்லது இந்தியாவினுடைய கலகலப்பான வாழ்க்கைக்கு, இந்தியாவினுடைய நெரிசலான சூழலுக்குள்ள கூலி கொடுத்து இவர்களை ஏற்றி கொண்டு போறது எனக்கு தெரியும். நீங்க போய் பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம், இங்கால சூளமேடு இந்த பகுதிகளில் ரோட்டு கான்ல தான் சின்ன சின்ன தட்டிகளை உடைஞ்ச தகர துண்டுகளை வச்சு போட்டு குடும்பங்கள் குடியிருக்குது. வீட உடுப்புகள் மட்டும் நினையாம வச்சிருப்பினா அந்த சேரி பாலம் நடப்பாதையெல்லாம் படுத்திருக்குங்கள். அவர்களுக்கு தட்டி வேனில சோறை வச்சு பெரிய டாசர் வழியே சோறுகள் கருவிகள் கொண்டு வந்து பின்னிறம் விநியோகிப்பாங்க. அள்ளி அன்னதானம் விநியோகிச்ச மாதிரி எல்லா ஜனமும் ஓடி போடி தங்கட பாத்திரங்களை கொண்டு போய் நிறைச்சி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த திண்ணையிலேயே படுத்துருங்கள். இது பிறகு நான் என்ன விவரம் தெரியாதாங்கட்டே, இந்த ஜனம் திண்ணையிலேயே இப்படியே இருக்குது, மழை வந்தா எங்கேயும் பாலத்துக்கு கீழே போய் இருந்துட்டு பிறகு மந்திரிக்கே இருக்குதுகள். இவங்களுக்கு ஆறு இந்த சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு கேட்டா அது சினிமாக்காரர். இந்த பெருமளவு சனத்தொகைகள் வர வேண்டிய காட்சிகளுக்கு அதை கான்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு நாற்கூலி பேசி ஏற்றி கொண்டு போய் சாப்பாடுங்க வந்து கொடுக்குறாங்க. அதுவே தொழிலா செய்து கொண்டு தெருவில் படுத்துருக்குது அந்த ஜனம். இப்ப இந்த ஜனமும் அப்படித்தான். எனக்கு தெரிய, நான் வந்து எம்ஜிஆர் செத்த நேரம் உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய எம்ஜிஆர செத்து போனாருன்னா எல்லா ஜனமும் சும்மா நல்லது கெட்டது எல்லாரும் அழுத சனம். ஆனாலும் கூட அந்த ஊர்வலத்துக்கு சென்னை வரைக்கும் போறதுக்கு ஆக்கள் இல்லாம வந்து நாள் கூலி 5 ரூபா கொடுத்து ஏற்றி கொண்டு போய் உங்களை ஒரு வீல ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அகதி முகாம்கள்ல இருந்து ஏற்றி கொண்டு போய் சென்னை நகர தெருக்கள் எல்லா தெருக்களையும் நிறைச்சு காட்டி இருக்கிறாங்க. அப்ப அதுல கூலிக்கு போயிட்டு வந்த ஒருத்தன் சொன்னா, நான் குடிச்சு போட்டு படுத்து கிடக்க வந்து 5 ரூபாயாம் வாடான்னு கேட்டா, நானும் சரி எடுத்துருக்கேன் போனான், போய் தமிழ்ந்து போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த இப்படி அந்த கூலிக்கு ஆள் கூட்டுற அரசியல் கூட்டங்கள் அங்க இருக்கு. இப்ப இவங்க மத்தியில இவங்க அந்த மக்கள் அறியாமையால போய் அதுகள்ல போயிட்டு இந்த பிரச்சனைகள்ல மாட்டப்படுதே ஒழிய, சாதாரணமாக அதுகள் வந்து இலங்கைக்கு திரும்பி வர்றதுக்காகத்தான் உங்களை இலங்கைக்கு போகக்கூடாம இந்திய வச்சு பிரஜாவரமா கொடுக்காம உங்களை இலங்கைக்கு அனுப்பிட்டுக்காம அதுக்குத்தான் இவங்க வேலை செய்யறாங்க என்று சொல்றாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டா கூட இந்த ஜனம் வந்து ஜனது அவங்களை கால் வைக்க விடாது ஊருக்குள்ள. மற்றது இன்னொன்று சொல்லப்படுது, SJV செல்வநாயகம் அவர்களுடைய மகன் சந்திரகாசன் ஒஃபர் என்ற ஒரு அமைப்பை அங்க நடத்துகிறார். அவர் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளாக 3 தலைமுறைகளாக அது அங்க இயங்குது. ஆனால் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த மலைய தமிழர்களுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அவையில் இந்த பிரஜா உரிமை எடுக்கிறதுக்காக கூட்டம் கூட்டினவைகளா இல்ல வேறு தேவைக்கு நிதி திரண்டுறதுக்காக கூட்டம் கூட்டி வச்சிருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. என்ன இப்ப இந்த அமைப்பு இப்படி இயங்குறத பற்றி இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம். அவை இருக்கணும், எல்லாரும் ஏதோ செய்யணும்னு தெரியும். அந்த அமைப்புகளை பற்றி நான் இப்ப பெருசா கேள்விப்பட இல்லை. இல்ல எங்கட பகுதிக்கு அவையில செயல்களுக்கான தளமும் இல்லை, அவர்களுக்கு வரவும் இல்லை. ஆனபடியா அவையில பற்றி நாங்க அறிய வாய்ப்பு இல்லை. இந்த அடுத்தது கடைசியா ஒரு கேள்வியாம, இந்த மாவீரர் தினங்கள், முள்ளிவாய்க்கால் தினங்கள் நினைவு கூறப்பட வேண்டியது வலு முக்கியம். அதெல்லாம் வரலாற்றில ஒரு முக்கியமான பாத்திரம் இருக்கு அந்த நிகழ்வுகளுக்கு. ஆனால் அதுல பாதிக்கப்பட்டு தங்களை இழந்தவர்கள், உடல் ஊனமடைந்தவர்கள் இன்றைக்கும் மிக மோசமான வாழ்க்கையை அனுபவிக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பில இந்த நடவடிக்கைகளும் ஆரோக்கியமான நடவடிக்கைகள் எதுவும் தமிழ் தரப்புல எடுக்கப்படுறதாக தெரியல. அது பற்றி இந்த நினைவு தினங்கள்ல கூட அப்படி அந்த நிகழ்ச்சியில இருந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால மட்டும் சுற்றி இருக்கிறவர்கள் மட்டும் போகிற வழியா இப்ப இந்த எங்களளவு தொலைவில் இங்க எனக்கு தெரியாதிலேயே நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா நாங்கள் அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்ற போறதில்லை. எங்களுக்கு அங்க போறதுக்கான சாத்தியப்பாடும் இல்லை. என்னன்னு சொன்னா, ஒரு நாள் மினைக்கட்டு ஒரு வாகனம் பிடிச்சு அங்க போய் நெருப்பு வச்சு விளக்கு வச்சுட்டு பிறகு பேருந்து திருப்பி அடுத்த நாள் வாகனத்துக்கு அடிபட்டு வாகனம் பிடிச்சு இங்க வந்து
திரும்பி எங்கட வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு பார்க்க எங்கள்கிட்ட இங்க நாங்கள் அன்றாடம் பார்க்க வேண்டிய கடமையே எக்கச்சக்கமா இருக்குது. அதால நாங்கள் எங்களுக்கு நினைவு வந்தால் எங்களுக்கு அன்றைய தினம் உங்களோட பிள்ளைகள் வீரச்சாவடைஞ்ச நிகழ்ச்சிகள் தேதிகள் நினைவு வந்தால் நாங்கள் ஒரு 4 பேருக்கு சோறாக்கி கொடுத்து போட்டு ஒரு விளக்க வச்சு ஒரு கும்பிட்டுட்டு எங்கடைய வேலை பார்க்குறமே ஒழிய இந்த கொமனா எல்லாரும் வேறுங்கோ எங்களோட வீட்டுல விருந்து வைக்கிறோம் வேறுங்கோன்னு கூப்பிட்டு அந்த பெரிய விருந்து நடத்துகிறோம் இல்லோ அதுகளே எல்லாம் நாங்கள் பங்கு பெற்ற எங்களுக்கு நேரம் இல்லை. அது அண்மையில நடந்த ஒரு நினைவு நிகழ்வுல அது பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய அளவுல எல்லாரும் சேர்ந்து செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துல 2 போராளிகளுடைய பேனர் ஒன்று கட்டி வச்சிருக்கப்பட்டிருந்தா அந்த பேனரை அந்த நிகழ்ச்சியில் நடத்துபவர் அறுத்து கொண்டு போறார். அவரை அந்த நிகழ்ச்சி அந்த பேனரை அதுல கட்ட விடே இல்லை. இவ்வாறான அடாத்தான செயல்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அது பாதிக்கப்பட்டவர் அந்த நிகழ்ச்சி பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய இல்லை. அந்த நிகழ்ச்சியின் ஊடாக தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறவதான் செய்யணும். அப்ப அவைகளுக்கு நாங்கள் போய் நான் அப்பவே சொன்னேன், இந்த நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்து நாங்க கொடி பிடிக்க தேவையில்லை. எனக்கு என் பிள்ளை சேர்த்துருக்கு, என் பேர பிள்ளை சேர்த்துருக்கு. நான் என் வீட்டுல விளக்கு வச்சுட்டு அதே என் நினைவை நான் கூந்துட்டு நான் போகலாம் தானே. எங்களுக்கு ஒரு வருஷத்துல 3-4 நினைவு தினம் வருது தானே. இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைக்கு அப்படின்னு வந்து கொண்டு இருக்கு தானே. இப்ப இந்த அடுத்த மாசம் 5ஆம் தேதி இன்னொரு பிள்ளை இந்த ஆனவரவு ஆகாய கடவுள் விழிச்சவர்களை சேர்த்தபடி எனக்கு நினைவு தினம் வரும். அப்ப அப்படி ஒவ்வொருத்த நினைவு வரைகளை செய்து போட்டு போறதுக்கு அப்புறம் இதுகளுக்குள்ள போய் ஏன் கூட்டத்துல நாங்கள் கோவிந்தா போடணும்? நினைவு தினங்கள் அனுஷ்டிக்கத்தான் போகணும். இப்ப மதர்ஸ் டே, மகளிர் நாள், அந்நியர் தினம், தந்தையர் தினம், குணமத்தோர் தினம், அது போல ஒரு தினத்தை யாரும் அனுசரிச்சுட்டு போட்டு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் செய்யணும், விசுவாசமா செய்யணும். அதை போய் உதிர போய் கொடி போட்டு சரி வராது. ஏன்னா இந்த மாவீரர் ஜெயிலும் இல்லங்கள் கூட பெரும்பாலும் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு யார் அந்த இல்லத்தை நிர்வகிக்கிறது என்ற போட்டிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப போட்டி நானுங்க வந்து நின்ற நேரம் லண்டன்ல 22 வந்து நின்ற நேரம் மாவீரர் நாள் அதுக்கு முதல் நடக்கைக்குள்ள லண்டன்ல மணி அடிக்கைக்குள்ள நாங்களும் இங்க எழும்பி நிற்போம். எங்களோட கிளிநொச்சி வீட்டுல லண்டன்ல மணி அடிக்கிற வரைக்குள்ள நாங்கள் அதுல ஐஎம்ஓல இதை போன விட்டுட்டு டிவியில விட்டுட்டு ஸ்கைப்ல விட்டுட்டு எழும்பி நாங்களும் நின்று அதே இதுக்குத்தான் வணக்கம் செலுத்தி அதே கொடிப்பாடலுக்கு எழும்பி நின்று மரியாதை செய்து நாங்கள் அதே இதுக்குத்தான் விளக்கு வச்சு ஒரு 3-4 வருஷம் ஓடிச்சுது. ஆனா நான் அங்க வந்து 2 வருஷம் நான் சொன்னா நான் துயிலும் இல்லதுக்கு போகவே இல்லை. பார்ப்போமா வாரியாண்டு கேட்டதுக்கு தான் நான் சொன்னா நான் வர இல்லை. துயிலும் இல்லை நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க, ஏன் 2ஆ பிரிஞ்ச? நீங்கள் ஒன்றாத்தான் செய்த நிகழ்ச்சி அந்த வருஷம் 2ஆ பிரிச்சிருக்கலாம். 2ஆ பிரிச்சு 2ஆ நடக்குதாம்னா ஏன் அப்படி வந்தது? வியாபாரமா நடக்குது. வியாபாரம் பண்ணாவுக்கு நான் வேற இல்லை. ஏன்னு சொன்னா எந்த பிள்ளை இதுல வந்து மற்றவன் குடும்பி இப்படி சண்டை பிடிக்கிறது நான் விடக்கூடாது. இந்த தாய் தகப்பனும் விடக்கூடாது. எங்கட பிள்ளைகளை வச்சு அவியல் சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுக்க கூடாது. நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இதை முடிவு கொண்டு வரலாம். குறிப்பாக புலம்பெயர்ந்து இந்தியா தமிழகத்தில் வாழ்கின்றவர்கள் அங்கு அவர்கள் தங்களுடைய பிரஜா உரிமைகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கை அங்கே அவர்கள் வாழ விரும்பினால் அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று கலந்து கொண்டு வெளிப்படையாக மிக தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த தமிழ் கவி அம்மா உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.